ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து சுண்டைக்காய் செடிங்க. பூ பாருங்கள், கத்திரிப்பூ கலரில் இப்படி பூத்துருக்கு. இந்த சுண்டைக்காய் வந்து சரியான கசப்புங்க. இங்கே பாருங்கள், இதாங்க சுண்டைக்காய். நம்ம வந்து சுண்டைக்காய் வந்து மலஞ்சுண்டைக்கான்னு சொல்லுவாங்க. அது நிறைய வத்தல் போட்டு நிறைய குழம்பு வச்சு சாப்பிட்ருப்போம். இந்த சுண்டைக்காய் யார் யாரெல்லாம் பார்த்துருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இது காட்டுங்களில் வந்து கிடக்குங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே சுண்டைக்காய் செடி தாங்க. இந்த சுண்டைக்காயை பொறிச்சு இது நல்லா அந்த சுண்டைக்காய் உடைக்கிற மாதிரியே உடைச்சிங்க. இந்த விதையெல்லாம் எடுத்து அலாசிட்டுங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறமேட்டு வந்து கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. கசக்குங்க, பாவக்காய் மாதிரி தான் கொஞ்சம், ஆனால் நல்லாயிருக்குங்க. கசப்போடு சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்குங்க கடலப்பருப்புலாம் போட்டால். உடம்புக்கும் வந்து நல்லதுங்க. வயிற்றில் வந்து பூச்சி அது மாதிரி இருந்தாலும் செத்துருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வயிற்று புண்ணுக்கெலாம் கூட நல்லதுன்னுவாங்க. இது ஒரு சீசன் தாங்க. இந்த காயை வந்து காட்டுங்களில் வந்து தேடி பொறிச்சிட்டு போய் செய்வாங்க. இது காட்டுங்களில் தாங்க இருக்கும். இந்த சுண்டைக்காயை யார் யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது கிடைச்சா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதுங்க. இங்கே வரேங்க, நிறைய சுண்டைக்காய்ங்க. நான் ஒரு நாள் கொண்டு போய் வேவிச்சிட்டேங்க. இந்த சுண்டைக்காயோட பழம் காட்டுறேன் பாருங்க. இது கருவேப்பிலைங்க. இதுதான் வந்து சுண்டைக்காயோட பழங்க. இந்த பழத்தை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க. எங்கே கிடைச்சாலும் சாப்பிடுங்க. இதான் பழங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.